ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வசந்தி. வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். கிளை ஒடிந்த பறவை. உஜ்ஜயினி அப்படிங்கிற ஒரு நாட்டை மாலிக் அப்படிங்கிற ஒரு மன்னர் மிகச்சிறந்த முறையில ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவருக்கு கீழே நிறைய சிற்றரசுகளும் இருந்தன. ஒரு நாள் அவரை பார்க்கறதுக்கு சீன அறிஞர் ஒருத்தர் வராரு அவரோட அரசவைக்கு. அவரை நல்லபடியா உபசரிக்கிறாரு மாலிக் மன்னர். அப்ப அந்த சீன அறிஞர் அந்த அரண்மனை விட்டு போகும்போது தாயை இழந்த ஒரு 2 பஞ்சவர்ண கிளிகளை அவர்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. பஞ்சவர்ண கிளி என்பது எப்போதும் அதிர்ஷ்டத்துக்கான ஒரு சின்னம். அதனால அதை அவர் மரியாதையோட வாங்கிக்கிறாரு. அதை நல்லபடியா வளர்க்கணுங்கிற முடிவையும் எடுத்துக்கிறாரு மாலிக் மன்னர். அப்ப அமைச்சர்களை கூப்பிட்டு இந்த பறவை நல்லபடியா வளர்க்கணும், இதுக்கு தேவையான உணவு அனைத்து விதமான ஒரு வசதிகளையும் நீங்க தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அமைச்சர்கள் அந்த 2 சின்ன பஞ்சவர்ண கிளிகளையும் வாங்கி அதை நல்லபடியா பராமரிச்சுக்கிட்டு வராங்க. அரண்மனையில இருந்தே ஒரு மரத்துல அந்த கிளிகளை விட்டு அதுக்கு நல்லபடியா உணவு பழங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதை பறக்கிறதுக்கும் பழக்குறாங்க. கொஞ்ச நாள் போனோடனே அந்த மாலிக் மன்னருக்கு அந்த பஞ்சவர்ண கிளிகளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை வருது. அதனால அந்த அமைச்சர்களை கூப்பிட்டு பஞ்சவர்ண கிளிகள் எப்படி இருக்கு, அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு, அது எப்படி உணவு உண்ணுது, நல்லபடியா பறக்குதா அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அந்த அமைச்சர்கள் சொல்றாங்க, மன்னரே 2 பறவைகள் கொடுத்தீங்க, அதுல ஒரு பஞ்சவர்ண கிளி ரொம்ப நல்லா பறக்குது, நல்ல உணவு உண்ணுது. அதுல ஒரு கிளி மட்டும் நல்லா சாப்பிடுது, ஆனா பறக்கவே மாட்டேங்குது, அந்த ஒரு கிளைய விட்டு எங்கேயுமே நகர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. உடனே மன்னர் அந்த நாட்டுல இருக்க கால்நடை மருத்துவர், பறவையியல் நிபுணர்கள் எல்லாத்தையும் வரவழைச்சு அந்த கிளிய சோதனை செஞ்சு பார்க்க சொல்றாங்க. அந்த கிளிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஊனமும் இல்லை, அந்த ரெக்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் அந்த பறவை பறக்கவே மாட்டேங்குது அந்த கிளி. அமைச்சருக்கு பெரிய கவலையா இருக்கு. அரசர் எப்படியாவது அந்த கிளிய பறக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்காரு. அதனால என்ன சொல்றாரு, அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு. இந்த பஞ்சவர்ண கிளிய யாரு பறக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் அப்படின்னு அறிவிப்பு கொடுங்கன்னு அமைச்சர்கிட்ட சொல்றாரு. அப்படியே எல்லாரும் தண்டோரா போடுறாங்க. ஒரு விவசாயி அடுத்த நாள் காலையில அரண்மனை முன்னாடி நிக்கிறாரு. சரி, நீங்க பறக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, பறக்க வைங்கன்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. உடனே அந்த விவசாயி நேரா மரத்துல ஏறி தன்னோட அருவாளால அந்த கிளைய வெட்டி விடுறாரு. வெட்டி விட்டோனே அந்த பறவை நல்ல வட்டமிட்டு நல்லா பறக்குது அந்த அரண்மனை முழுவதும். உடனே அந்த கிளி பறக்கிறத அந்த மாலிக் மன்னர் அரண்மனையில இருந்து பாக்குறாரு. பார்த்துட்டு கீழே இறங்கி அந்த விவசாயிட்ட போய் கேட்கிறாரு, யாருனாலையும் இந்த கிளிய பறக்க வைக்கவே முடியல, ஆனா நீங்க எப்படி வந்த உடனே பறக்க வச்சிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு, இது ரொம்ப சுலபமா அரசே, வேற ஒண்ணு இல்ல, நான் மரத்துல ஏறி அந்த கிளி உட்கார்ந்து இருந்த கிளைய மட்டும் வெட்டி விட்டேன், அந்த கிளி தன்னால பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. இப்படி தாங்க நமக்கும் கடவுள் நம்மளோட கிளையையும் வெட்டி விட்டுருவாரு. ஏன் அப்படின்னா நம்மளோட சக்தி, நம்மளோட தன்னம்பிக்கைய வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில நேரங்கள்ல நம்மளோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்களையும் சவால்களையும் நிறைய பிரச்சனைகளையும் கடவுள் நமக்கு கொடுப்பாரு. ஐயோ, நமக்கு தான் இவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்துருக்காரே அப்படின்னு நினைக்காம இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கான ஒரு அனுபவ பாடம் அப்படின்னு எடுத்துக்கணும். நம்மளோட பயத்தை போக்குறதுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு சோதனை அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு நம்மளோட தன்னம்பிக்கையும் தன்னுடைய முழு பலத்தையும் செலுத்தி எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம தீர்வு காணணும். அந்த கிளை மாதிரி அந்த கிளை அப்படிங்கிற ஒரு பயத்தை வெட்டி விட்டோனே அந்த பஞ்சவர்ண கிளி எப்படி பறந்து உல்லாசமா வட்டமிட்டு அந்த சுதந்திரமான வானத்துல சிறகடிச்சு பறந்துச்சோ, அதே மாதிரிதான் நம்ம பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த
வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப சுதந்திரமா நிம்மதியா சந்தோஷமா இந்த வாழ்க்கையை நம்மளாலையும் வாழ முடியும். அதுக்கான சோதனையை தான் கடவுள் சவால்களாகவும் போராட்டங்களாகவும் நம்மளோட வாழ்க்கையில கொடுப்பாரு. அதையும் நம்ம சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அதையும் தன்னோட தன்னம்பிக்கையாலும் சமாளிச்சு வெளியில வர்ற எல்லா நபருமே வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே ஆள பிறந்தவர்கள், சந்தோஷமா வாழ பிறந்தவர்கள். அந்த பறவை மாதிரியே நம்மளும் மேல 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 நல்ல சிறகடிச்சு சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றதுக்காக கடவுள் நமக்கு மனிதர்களா படைக்கப்பட்டு இருக்கும். அதனால சந்தோஷமா வாழலாம். பயம் அப்படிங்கிறத அந்த கிளையை எப்பவுமே வெட்டி வீழ்த்திடணும் நம்மளோட வாழ்க்கையில. ஓகே, என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.